சொல்லுகிறது. அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த வசனத்துல அசீரியரோடு கூட இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணும் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, இது அசீரியரோடு கூட பண்ண உடன்படிக்கை. வேதத்தில் அசீரியர் என்று சொல்லப்படுகிறதான அரபு தேசத்தோடு கூட உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக இஸ்ரவேல் உடன்படிக்கை பண்ணுச்சு. அதுக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்டு அப்படின்னு பேர். ட்ரம்ப் ஜனாதிபதியாக அமெரிக்காவுக்கு இருந்தபோது அவர் தலைமையில் இஸ்ரவேலுக்கும் அரபு நாடுகளுக்கும், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்வார்கள், 7 நாடுகள் அவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுச்சு. இப்போ இன்னும் நிறைய நாடுகள் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில நாடுகளை பண்ண சொல்லி ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஸோ அசீரியரோட கூட உடன்படிக்கை பண்ணுதல் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இஸ்ரவேலை அவர்கள் கொள்ளையாக எதிர்ப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாருடைய பாஸ்போர்ட்லேயும் ஒன்று இருக்கும், அரபு நாடுகள் எல்லாத்துலேயும். இந்த பாஸ்போர்ட் இஸ்ரவேலுக்கு வேலிடிட்டி இல்லை, வேலிட் இல்லைன்னு போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இந்த பாஸ்போர்ட் இஸ்ரவேலுக்குள்ளே போகக்கூடாது அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, மேட் இன் இஸ்ரேல் அப்படின்னு போட்ட ஒரு பொருள் கூட அரபு நாடுகளுக்குள்ளே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப இஸ்ரவேல் மேலே அவங்க கோபமாக இருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலும் அசிரியா அரபு நாடுகளும் உடன்படிக்கை பண்ணுவார்கள் என்று சொல்லி. அந்த தீர்க்க தரிசனம் 2022 நிறைவேறி விட்டது. ட்ரம்ப் முதல் முறையாக வந்தபோது ஆபிரகாம் அக்கார்டு என்று சொல்லக்கூடியதான இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இதோடு கூட இன்னும் ஒன்று நடந்தது. அதே வசனம் சொல்லுகிறது, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எகிப்தும் சவுதி அரேபியாவும் பக்கத்து நாடு, அதாவது பார்க்குற தூரம். நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பகுதியில் நின்று பார்த்தா எகிப்து தேசம் தெரியும் தூரத்தில். அங்கே ஓடுற கார் கூட நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளவு தூரம் பார்க்குற டிஸ்டன்ஸ். சவுதி அரேபியா தான் உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் தயாரிக்கிற நாடு. இந்த சவுதி அரேபியா மத ரீதியாகவும் சரி சகோதரத்துவம் சரி எகிப்தோடு கூட இணைஞ்சவங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, எகிப்தும் இஸ்ரவேலும் எல்லா காலத்திலும் பகைவர்கள். அதையும் தாண்டி இப்போ 1948 இஸ்ரவேல் வந்த பிறகு எகிப்தில் இருந்ததான நாசர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அதிபர் இஸ்ரவேலை அவ்வளோ எதிர்த்தார், ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணார். எகிப்து இஸ்ரவேல் கூட போகவே போகாது என்னைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஆனால் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். பக்கத்திலேயே நட்பு நாடு இருக்கு, அங்கிருந்து வராது. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க எதிரி நாட்டிலேருந்து எண்ணெய் வரும். இதுதான் பைபிள் சொல்ற தீர்க்க தரிசனம். இது சம்பவிக்குமா, வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் உலக பிரகாரமாக பிராக்டிக்கலாக ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதத்தில். அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் அப்படியே நிறைவேறிடுச்சு. 2021-22 எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் போயிற்று. அதுக்கு பேர் லேவியதான் மெத்தட், லேவியதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், லேவியதான்னா கடல் பாம்பு அப்படிம்பாங்க. கடலில் பெரிய பைப் போட்டு பாம்பு மாதிரி இஸ்ரவேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போச்சு. இப்போ காட்டுவாங்க பாருங்க, அவ்வளோ இப்போவும் போகுது. இதை போது பாருங்க, ஒரு பைப் போட்டு இஸ்ரவேலுடையதான கடல் எல்லையிலிருந்து எகிப்துக்கு எண்ணெய் போகுது. ஓசியா 12:1, நம் கண்களுக்கு முன்பாக அத்தனையும் எழுத்துக்கு எழுத்து 100% நிறைவேறி விட்டது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நடக்காம இருக்கு. இது எல்லாம் இப்போ நம்ம சொன்ன அத்தனையும், இந்த செய்தியில் ஆரம்பத்திலேருந்து பார்த்த எல்லாமே நம்முடைய காலகட்டத்தில் நடந்த தீர்க்க தரிசனம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது 2020, 21, 22லேருந்து 26க்குள் நடந்ததான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். பொதுவாக நமக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, தீர்க்க தரிசனம் முன்னாடி நடந்திருக்கு நம்புகிறோம், பின்னாடி நடக்க போகுது அதை கூட விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்ம காலத்தில் பைபிளில் விஷயம் சொல்லி இருக்குது நடக்குதுன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம், நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம காலத்தை பற்றியெல்லாம் பைபிளில் இருக்குமா, அதெல்லாம் நடக்குமா, அப்படிலாம் இருக்குமான்னு கேட்குறீங்க. நம்ம காலத்தை பற்றின தீர்க்க தரிசனம் தான் இவ்வளத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த காலத்தை பற்றி ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை 2500 வருஷத்துக்கு முன்பாக உரைக்க முடியுமானால், நம்மை குறித்தும் 2500 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். நம்முடைய காலகட்டம் தான் நம்மளும் இருப்போம். அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை நாம் இருப்பதனால தான் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். இன்னும் ரெண்டு காரியம். ஒன்று, இனி நடக்க போகிறது, அதோடு கூட நடக்க போகிற இன்னொரு மிக முக்கியமான சம்பவம். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். முதல் நாளில் வாசிங்கள் அடுத்த புஸ்தகம், யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம் வாசி. பெரியரே விழித்து அழுங்கள். 6 வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. இந்த வசனம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய நாடு எழும்பி வர வேண்டும் என்று பார்க்கிறோம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. யாரை பற்றி சொல்லியிருக்கிறது, எதை குறித்து என்று சொல்லி பார்க்க வேண்டுமானால், இங்கே வசனம் சொல்லுகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் இருக்கும். இது எங்கே இருக்கு இந்த தீர்க்க தரிசனம்? யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஒரு நாடு கவர்மெண்ட் எழும்பி வருவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும். யாரை பற்றி இது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியன். இந்த அரசாங்கம் தான் அடுத்து வரப்போகிற வல்லரசு. இப்போ இருக்கக்கூடியதான அமெரிக்கா வீழ்ச்சி அடையும். ஆண்டவர் ஏற்கனவே இதை பற்றின நிறைய தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது எல்லாம் அப்படியே துல்லியமாக நிறைவேறிச்சு. இப்போ நீங்கள் அமெரிக்க ஈரான் யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த யுத்தத்தின் முடிவில் யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதெல்லாம் வேற. ஆனால் அமெரிக்க தேசம் தன் வல்லரசு தன்மையை இழக்கும். 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு 2ஆம் உலக யுத்தத்தில். ஆனால் வல்லரசு தன்மையை இழந்துட்டு அதுக்கு பதிலாக அமெரிக்கா வந்துச்சு. அதே மாதிரி தான் இதில் அமெரிக்கா ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது 2வது. ஆனால் இப்போ நடக்க போகிற யுத்தத்தில் அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு தன்மையை இழக்கும். அதற்கு மாற்றாக இன்னொரு வல்லரசு எழும்பும். அதான் இது யூரோப்பியன் யூனியன். இப்போ இதை நாங்கள் ரொம்ப வருஷமாக இப்படி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பைபிளில் அந்த தீர்க்கதரிசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் 13 நீங்கள் வாசித்த 1-2 வசனம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு யூரோப்பியன் யூனியன் உருவாயிடுச்சு. அவங்க எல்லாரோடையும் சைன் பண்ணிட்டாங்க. அத்தனை நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு. இப்போ நான் சொல்றது நேத்திய செய்தி. உலகத்தினுடையதான மிலிட்ரி இராணுவத்தை உருவாக்குவதில் இவங்க தான் இப்போ நம்பர் 1ல் இருக்காங்க. அதிக செலவு இவங்க தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அடுத்த வல்லரசு எழும்புது. யோவேல் 1:6 நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. எதுக்காக இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? இந்த நாடு வருவதை பற்றி சொல்வதற்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் இந்த கவர்மெண்ட் வரும்போது தான் இந்த கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு அரசனோ அல்லது பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ அவன்தான் முழு உலகத்தையும் அழிக்க போகிற அல்லது முழு உலகத்தையும் ஒரு சர்வாதிகாரமாய் நடத்த போகிற சர்வாதிகாரி வருவான் இந்த கவர்மெண்ட்ல. இது வெளிப்படுத்தலையும் இருக்கு, தானியேல் புஸ்தகத்திலும் இருக்கு. இப்போ அந்த கவர்மெண்ட் எழும்பிருச்சு. எப்படி திடீர்னு ஹிட்லர் உருவானாரோ அதே மாதிரி திடீரென்று இதுக்குள்ள இருந்து ஒருத்தன் எழும்புவான். அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல தான் இது இருக்கு. திருப்பியும் சொல்றேன், வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறுது. அதுல ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகல. அப்படிப்பட்டதான மகத்துவம் உள்ள வேதம் தான் உங்க கையில் இருக்கு. நீங்கள் அதை வெறும் ஆசீர்வாத புஸ்தகமாய் பார்த்துட்டீங்க. ஒரு சிலர் அதிர்ஷ்ட புஸ்தகமா பார்க்குறீங்க. ஆனால் அது நியாய தீர்ப்பின் புஸ்தகம், எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிற புஸ்தகம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற புஸ்தகம். அதுதான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் இன்னைக்கு அந்த நாடு எழும்பிருச்சு. அப்படியே நம்பரோட அவர் எதெல்லாம் சொன்னாரோ அப்படியே ஒரு நாடு எழும்பிருச்சு. இந்த நாட்டிலிருந்து தான் உலகத்தை அழிக்கிற ஒரு சர்வாதிகாரி ஒருத்தன் எழும்புவான். சரி, அதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பவுல் எழுதும்போது தெசலோனிக்கருக்கு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில்
மூன்றாவது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அந்த சர்வாதிகாரியை பற்றி எழுதுகிறார். எழுதும் போது அவர் சொல்றாரு, நீங்க 7வது வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. சபை காலத்தில் வர வேண்டியதுன்னு இருக்கு. இயேசு வருவதற்கு முன்பதாக இது வரும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த சர்வாதிகாரி வெளிப்படுவான் என்று வேதம் சொல்லுது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, அந்த சர்வாதிகாரி வரான்னா அதற்கு முன்பதாக நடைபெற வேண்டியது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த இடத்துக்கு சபை வந்துருச்சு. அதனால தான் இந்த இடத்துல யோவேலுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்துறார். இந்த சர்வாதிகாரி வரக்கூடிய கவர்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டு அதே யோவேலுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. வாசிங்க, முடிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த தீர்க்க தரிசனம் ஒரு மிகப்பெரிய பலத்த ஜாதி எழும்பி வரும், கவர்மெண்ட் வரும். இந்த கவர்மெண்டின் காலத்தில் தான் மிக முக்கியமான சத்தத்தை ஒன்று போடப்படுகிறது. 2 வசனம் வாசிக்க போகிறோம். 1:15 வாசிங்க பார்ப்போம். 1:15 யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 2:1 வாசிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இந்த 2 அதிகாரத்துல 2 தடவை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. எப்போ? இந்த கவர்மெண்ட் எழும்பி வரும்போது. 1:5, 1:6 இதை பத்தி எழுதுறாரு. 1:15 கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஓசியா சொல்லாதது. யோவேலுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. வருகையை பத்தி எழுதுறாரு. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டினுடையது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டில் இருக்கும், அதுவும் புதிய ஏற்பாட்டை பற்றி சொல்லியிருக்கோம். சபை காலத்தை பற்றி இருக்கும், நம்மளை பற்றி இருக்கும். மணவாளன் மணவாட்டி அது யோவேலுக்கான வெளிப்பாடு. அந்த யோவேலுக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். மணவாட்டியோட மறைவு எது? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. சபையை கர்த்தர் எடுக்கிற காலம் இந்த அரசாங்கம் வருகிற காலம் என்று வேதம் சொல்லுது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எண்ணி முடியாத பலத்த சாதி, இதுக்குள்ள 28 நாடு இருக்குது. இப்போ வரைக்கும் 45 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேதம் சொன்ன எண்ணி முடியாத பலத்த சாதி இந்த எழும்பி வரும்போதுதான் கர்த்தருடைய நாள் சமீபம். இந்த காலத்தில் தான் மணவாளன் மணவாட்டியை கூட்டிக் கொண்டு புறப்பட போகிறார் என்று வசனம் சொல்லுது. அப்ப இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து வரிசை கிரமமாக ஒவ்வொரு சம்பவமாக நடந்துச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் எழும்பிருச்சு. இதுல ஒரு சர்வாதிகாரி வரணும். அவன் வருவதற்கு முன்பதாக, அவன் வந்த பின்னில்ல, அவன் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா.